ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வயர்டு ஹெட்செட்டை எப்படி ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரிப்பேர்னால் ஒரு சைடோட பட்டு சுத்தமாகவே இல்லை, அதை எப்படி நம்ம சால்டர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஒரு சைடோட பட்டு. ஃபஸ்ட்டு அதுலேருந்து நம்ம இந்த ஸ்பீக்கரை வெளியே எடுத்துடலாம். எடுத்தாச்சு. அது மேலே ஒரு பிளாக் கலர் ரப்பர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதான் அந்த ஸ்பீக்கர் ரொம்ப சின்னதாக இருக்குது, பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. இன்னொன்று இன்னொரு பட்டு நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்லா சவுண்டு கேட்குது. ஒன்றுத்தில் பட்டே இல்லை, அதான் நம்ம இப்போ சால்ட்ரிங் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம், ஆனால் பார்க்கலாம் போய் பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற நாட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. அதில் 2 ஒயர் வரும், ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். இதான் அந்த 2 ஒயரு. இந்த ஸ்பீக்கரில் சால்டிங் பண்ணதுக்கு 2 பாயிண்ட் இருக்கும். இந்த 2 ஒயரை கரெக்டாக இப்படி சால்டிங் பண்ணிடணும். கொஞ்சம் ஒயரை கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி லென்த் எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த ஹெட்செட்டில் கூட மேலே ஒரு வேக்ஸ் லேயர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ஃப்ளேம் பண்ண ரிமூவ் பண்ணணும், அப்புறம் நம்ம சால்டிங் பண்ண ஒர்க் ஆகும். ஃப்ளேம் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ மேலே வேக்ஸ் லேயர் இல்லை, இதை நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் சால்டிங் பண்ணிட்டேன், இன்னொரு ஒயரும் சால்டிங் பண்ணிட்டேன். இந்த மாதிரி 2 ஒயரும் சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம், ஏற்கனவே போட்டிருந்த மாதிரி. அப்புறம் நம்ம அந்த ஒயரை இழுத்தா கூட உள்ள இந்த சால்டிங் பிஞ்சு வராது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ரப்பர், அதை மேலே வச்சிடலாம். திரும்பி மேலே வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் வச்சிடலாம். இப்போ 2த்தையும் சேர்த்து ஒட்டிடலாம். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு, இனிமேல் உடையாது. இப்போ 2த்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். முன்ன மாதிரியே ஒரு பாட்டு வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ப்ளே பண்ணிட்டேன், ஃபுல் சவுண்ட் வச்சுட்டேன். நல்லா சூப்பராகவே கேட்குது. இதுதான் நம்ம இப்போ ரெடி பண்ணது. நல்லா சூப்பராகவே கேட்குது. இதுவும் நல்லா கேட்குது. நம்ம எந்த ஒரு ஹெட்செட்னாலும் ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாம். நமக்கு அதுக்கு தேவையானது 2 தான். ஒன்று நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் இன்னொன்று டைம். நம்ம அதில் எந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவு பர்ஃபெக்டாக நம்மளால் ரெடி பண்ண முடியும். Like, share and subscribe to Majestic Tamil. Thank you.